நம்ம சொன்ன மாதிரி லீவ் டே ஸ்கூலில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. அச்சச்சோ, அப்படின்னா மற்றதையும் படிக்கணுமே. ஏன்னா எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ் 3 லெசன்ஸ் தானே கேட்க ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படின்னா மெட்டலர்ஜியை பற்றி நமக்கு தெரிஞ்சாகணுமே. மாஸ்டர் எப்படி ஃபிசிக்கலி ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் உங்கள் மாஸ்டர் யூனிக் மாஸ்டர் ஐ ஹவ் கம் ஹியர். இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்டலர்ஜி வந்துட்டு பார்ட் வைஸ் போடலாமா இல்லை எப்படி ஃபுல்லாகவே போட்டுடலாமா, ஒரே ஒன் ஷாட்டாக அடித்து முடிச்சிடலாமா, இல்லைன்னா பார்ட் வைஸாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டெப்ஸ் நிறைய இல்லாத மாதிரி கேப்சூலாக போட்டு தள்ளிட்டோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி சும்மா பேசிக்காக 4 கொஷின் பார்க்கலாம், அதுக்கு மேலேயே கூட பார்க்கலாம். இதில் வந்துட்டு நான் சொல்கிறத அப்படியே கவனித்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு மெட்டீரியல் தரேன், அதை பார்த்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸில் என்ன மினரல்ஸ்னால் என்ன ஓர்னு இங்கே 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒன்று மினரல் இன்னொன்று ஓர். இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா. இந்த மினரல்னால் என்ன ஓர்னான்னு தெரிஞ்சாகணும். இப்போ என்ன மினரல்னால் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் ஆப்டைன் பை மைனிங் விச் கண்டெய்ன்ஸ் மெட்டல் இன் எ ஃப்ரீ ஸ்டேட் ஆர் எ ஃபார்ம் ஆஃப் காமன் லைக் ஆக்சைடு அண்ட் சல்ஃபேட் இஸ் கால்டு மினரல்ஸ். அதாவது மினரல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மினரலுக்கு அர்த்தம் ஏதாவது என்ன அப்படின்னா, இதை நீங்கள் மண்ணை தோன்றீங்க, அதுலேருந்து காம்பவுண்டு கிடைக்கிது. காம்பவுண்டுனா CO2 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் காம்பவுண்டு. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சி இருக்குது, ஓ இருக்குது, இதுதான் காம்பவுண்டு. இது எலமெண்ட்டுனா சி, அது ஒரு எலமெண்ட். ஓ ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட்டு. காம்பவுண்டுன்னா என்ன, எலமெண்ட் என்னன்னு தனியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது வந்துட்டு இப்போ மினரல்னால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும், இப்போது மினரல்னால் என்னென்னா, இப்போது மினரல்னால் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ஓர்னால் என்ன நமக்கு தெரிஞ்சாலும், இதுலேயே நமக்கு கார்பன், அதாவது எப்படி தெரியுமா, மெட்டலும் அந்த ராக் சப்ஸ்டன்ஸும் ஒன்றா இருக்கும். இப்போது அயன்லேயே எக்கச்சக்கமான மினரல்ஸ் இருக்குது. இப்போது ஒரு கல் எடுக்கிறீங்க அதில் இது அயன் 10% இருக்குது, காப்பர் 20% இருக்குது. அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா, அயன் 10% இருக்குது, காப்பர் 20% இருக்குது, மீதி 50% வேறு ஏதாவது ஒன்று இருக்குது. அடுத்து மீதி ஒரு எவ்வளோ ஆச்சு, 30% ராக் சப்ஸ்டன்ஸ் அதில் ஒட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் வந்துட்டு 80% ராக்கு 20% ஸ்டோன் தான் ஸ்டோன் பியில் இருக்கே. அப்போது இது எதில் ஓர், எது இதில் அயனோட ஓர்னு கேட்டிங்கன்னா ராக் பி தான் என்னது அயனோட ஓர். இங்கே வந்துட்டு நமக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது எல்லா மினரலுமே ஓர் தான், ஆனால் எல்லா ஓருமே மினரல் ஆகிட முடியாது. ஓகேங்களா, such minerals that contain high percentage of metal for extracting convenient and commercial அதாவது எந்த ஒரு மினரல் வந்துட்டு இப்போது நிறைய மினரல்ஸ் நமக்கு கிடைக்குது பார்த்திங்களா, அந்த மினரல் வந்துட்டு எது நமக்கு கன்வீனியண்ட்டாகவோ ஹை பர்சன்ட் மெட்டல் அதில் வந்து உறிஞ்சு எடுத்துக்க முடியுதோ அது பேர் தான் என்னது ஓர்னு சொல்லுவோம். ஹென்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். சரிங்களா, எல்லா ஓருமே மினரல் தான், பட் எல்லா மினரலுமே ஓர் ஆகிடுது. ஏன்னா ஓர் எல்லாமே மினரல்ஸ் தான், ஆனால் மினரல்ஸ் எல்லாம் ஓர் ஆகிட முடியாது. ஏன்னா எல்லா மினரல்ஸ்கிட்டையும் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்ஸ் கிடையாது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே இது நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், இதுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். நான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன்னா பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல், இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு வந்தோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்லேருந்து, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னால் இதில் கான்சன்ட்ரேஷன்னா அதோட குவான்டிட்டி. இப்போது ஒரு டீ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீ கடை வியாபாரி ஒரு டீ போடுறாரு, அதில் எவ்வளோங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? பால் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3/4 கிளாஸ் தண்ணி தான் இருக்கும், மீதி கொஞ்சம் பால், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிக்காசனு. 1 லிட்ரு பாலுக்கு அதிகபட்சம் நிறையவே தண்ணி கலப்பாங்க எனக்கு தெரிஞ்சு டீ கடையிலலாம். அதில் பார்த்தீங்கன்னா பாலோட அளவு கம்மி. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன். பாலோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, டிகாஷனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, சுகரோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ. கான்சன்ட்ரேஷனாக அளவு, அதில் எவ்வளோ அளவு டீ இருக்குது இதில் வச்சு, அந்த டீயில் எவ்வளோ அளவு பால் இருக்குது, சக்கரை, அந்த கான்சன்ட்ரேஷன். அந்த ஓரோட கான்சன்ட்ரேஷன் பற்றி நம்ம இங்கே பேசுகிறோம்னாலே அங்கே மெட்டல் எவ்வளோ இருக்குன்றது தான் மேட்ரு. ஓகே, இப்போ கிராவிட்டி செப்பரேஷன் மெட்டல் படிக்கிறது நீங்கள் வேணால் படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு மெட்டல் ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஈஸியாக ஒரு எக்ஸாம்லாம் இப்போ ஒரு கல் ராக்கியாகவே எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மெட்டல் 30% அது இதுன்னு நிறைய இருக்கும். முக்கால்வாசி ராக்கும் மெட்டலும் தான் ஒட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் காப்பர் அது இதெல்லாம் இருக்காது, ராக்கு அப்புறம் அந்த மெட்டலு இது 2 தான் ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா அந்த ராக் மெட்டல்லேருந்து நம்ம அந்த
அந்த அயனை நம்ம பிரித்து எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, முதல்ல அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துடணும், தூளாக்கிட்டு. அப்புறம் ஒரு இடத்துல எப்படின்னா பரப்பி விட்டுருவாங்க. பரப்பிட்டு அதில் ஒரு இதில் வாட்டர் ஃப்ளோ பண்ண வச்சு தண்ணி அடிப்பாங்க. இப்போ அந்த வாட்டர் ஃப்ளோவில் வந்துட்டு அந்த அயன் அப்படியே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் ராக் பார்ட்டிகள் மட்டும் தனியாக பறந்து போயிடும். இதுதான் கான்செப்ட்டு. எப்படின்னா ஒரு ஜல்லடையில் போட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி தாங்க. ஒரு சர்க்காமரம் வச்சுக்கிங்களேன், அதில் போட்டு அழகாக தண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண் மட்டும் போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷருக்குள்ள அடித்தா மட்டும்தான் அந்த ராக் வந்துட்டு பறந்து போயிடும், அந்த மெட்டல் அங்கேயே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இன் திஸ் மெத்தட் த ஓர் ஹாவ் ஹை ஸ்பெசிஃபிக், அதாவது கிராவிட்டி. இதில் வந்துட்டு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அதாவது அந்த ஓருக்கு வந்துட்டு ஹையான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதாவது அதிக வெயிட் உள்ள ஓரை தான் அவங்க எப்படி சொல்கிறாங்க. அந்த ஓர் வந்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற பட்சத்தில் தான் இது நடக்கும் பாசிபிள். இல்லைனா மற்ற டைமில் அந்த ஓர் சேர்ந்து பறந்து போயிடுங்க. நீங்கள் அதெல்லாம் தேட முடியாது. ஓகேங்களா? செப்பரேட்டர்ஸ் வந்து கேன்ஜூ, இந்த வார்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இம்ப்யூரிட்டி. ஓகேங்களா? தட் ஹேஸ் லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா அதனால் அதிக வெயிட் இல்லைன்னு அர்த்தம். கிராவிட்டினால என்ன, எவ்வளோ தூரம் நம்ம வெயிட் வந்துட்டு பூமி இழுக்குதோ அதுக்கு பேர் தான் கிராவிட்டி. அதுதான் உங்கள் வெயிட்டாகவே காட்டும். ஓகேங்களா? ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. பை சிம்ப்ளி வாஷிங் இட், இது ரன்னிங் வாட்டர் சிம்ப்ளி அதுதான் கழுவுறாங்க, அதுதான் ஃபோர்ஸ் அடிக்கிறது, இல்லை கழுவுறதுன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த ஓர் இஸ் க்ரஷ்டு ஃபைன்லி அண்ட் பவுடர் அண்ட் ட்ரீட் இன் த ரேப்பிட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் ஆஃப் வாட்டர். அதாவது ரேப்பிட் ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் அதை ட்ரீட் பண்ணுறாங்க. டியூரிங் தீஸ் ப்ராசஸ் லைட்டர் கேன்ஜோ பார்ட்டிகல்ஸ் ஆர் வாஷ்ட் அவே பை ரன்னிங் வாட்டர். அதாவது இந்த ரன்னிங் வாட்டர், அந்த ஓடுற தண்ணியில் வந்துட்டு ஓரெல்லாம் அங்கேயே நிற்கும், அந்த வாட்டர் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே போயிடும். திஸ் மெத்தட் இஸ் ஜென்ரலி அப்ளை டு த கான்சன்ட்ரேஷன் ஓர். அதாவது அந்த ஓரை மட்டும் தனியாக எடுக்கிற மாதிரி. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, டின்ஸ்டோனு. இந்த டின்ஸ்டோனை நம்ம விட்டுருவோம். எக்ஸாம்பிள் எழுதும் போது இந்த ஹெமாடைடு, டின்ஸ்டோனு இதெல்லாம் நம்ம விட்டுட்டுருவோம். இப்போ என்ன நடக்கும் நெக்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளோடு தான் எழுதணும். எக்ஸாம்பிளோடு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு. எக்ஸாம்பிளோடு எழுதுனா தான் உங்களுக்கு மார்க்கு. ஸோ வந்துட்டு எக்ஸாம்பிளை மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஃபோர்டேஷன். இது வந்துட்டு என்னது, ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க். இதுக்கு கீழேயே இன்னொரு கொஸ்டினும் இருக்குது, இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குங்க. இது நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஃபோர்த் ஃபோர்டேஷன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இது வந்துட்டு டயக்ராம் ரொம்ப முக்கியம். டயக்ராம் பார்த்துங்க. இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஹைலி இம்பார்ட்டன்ட் திஸ் டயக்ராம். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. இருங்க வரேன். ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன்னா என்னன்னு பார்த்துக்குவோம். In this method commonly used to concentrate sulfide ore such as galena zinc blend. In this method metallic ore particles which are preferably wetted by the oil can be separated from gangue. அதாவது இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றால் மொத்தம் 2 காமன்லி யூஸ்டு ஃபார் கான்சன்ட்ரேட் சல்ஃபைட் ஓர். முதல்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா? நம்ம என்னமோ புத்திசாலிங்க மாதிரி எல்லாம் படிச்சுட்டு போவோம். என்ன பண்ணுவோம், இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி 5 மார்க்கு டன் அப்படின்னு படிப்போம். இந்த டயக்ராம் 2-3 தடவை போட்டு பார்த்துட்டு போவோம். ஆனால் எக்ஸாமில் என்ன கொஸ்டின் தெரியுமா வரும், என்ன ஓரை செப்பரேட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ரொட்டேஷன் வச்சு புதுசாக இருக்கும், நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க என்ன ஓர். நீங்கள் இந்த இடத்த நம்ம கொஞ்சம் கூட நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இந்த இடத்துல தான் ரைஸ் ஆகும் கொஸ்டின். ஓகே, இந்த இடத்துல இருந்து தான் ரைஸ் ஆகும். நீங்கள் கரெக்டாக பார்த்தா தெரியும். இந்த இடத்த நம்ம கொஞ்சம் கூட நோட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல தான் கொஸ்டினே வரும். ஓகேங்களா? இது வந்துட்டு ஆயிலை வெட் பண்ணி அது உள்ளே போடுவாங்க. அதனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா என்ன நடக்குன்றதை நம்ம பின்னாடி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போது என்ன நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இதில் என்ன தெரியுமா கேட்பாங்க, எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. சல்ஃபைடு ஓர்ஸ் என்ன ஓருன்னு கேட்பாங்க, இல்லைனா வாட் கைண்ட் ஆஃப் சல்ஃபைடு ஓர்னு இதில் கேட்பாங்க. அப்புறம் வரம் பாருங்கள், இப்போ கொஸ்டின் உள்ளே போயிடுவோம். இன் தி மெத்தட் த crushed ore is suspended in water and mixed with a floating agent such as pine oil. இங்கே பெஸ்ட்டு யூக்கலிப்டஸ் ஆயில் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை பெஸ்ட்டு பைன் ஆயில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த ஓர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு எண்ணெயில் முக்கிடுறோம்.
சஸ்பெண்டட் இன் ஆயில். இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா அந்த ஓரை போட்டு இந்த ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த அப்புறம் என்னென்னா ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சோடியம் எக்ஸைல் ஜின்தேட் விச் ஆக்ட் அஸ் அ கலெக்டர் இஸ் ஆல்சோ ஆடட். இந்த வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க, இது ஹைலி இம்பார்ட்டன்றதுனால ஏதாவது இம்பார்ட்டன்ட் நான் க்ரீன் பிரின்சிபலாக இருக்கிறதுனால ஸோ க்ரீன் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வார்த்தையை பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை தாங்க, இதை மறந்துடாதீங்க ப்ளீஸ் டு நாட். இது இல்லைன்னா மார்க்கே கிடையாதுங்க இந்த கொஸ்டின். இந்த வார்த்தை இல்லைன்னா மார்க் கிடையாதுங்க சொல்லிட்டேங்க. ஓகேங்களா? இந்த பைனாயில் இந்த இதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. கீவேர்டுன்னு வாங்க பார்த்தீங்களா, அது என்னென்னு இதில் நான் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுற பாருங்கள், அதெல்லாம் சேர்த்து படிச்சுக்கோங்க. இஸ் ஆர்டர் எ ஃப்ரோத்திங் ஏஜென்ட் இஸ் ப்ளோ. ஃப்ரோத்திங் ஏஜென்ட்னால் நீங்கள் இந்த இதில் பார்த்தாலே தெரியும். இங்கே போய்ட்டுமே ஓகே. ஃப்ளோத் இஸ் ஜென்ரேட்டட் பை, அதாவது இது எப்படின்னா ஏர் சப்ளை இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஏர் சப்ளைன்றத இங்கே ஏர் சப்ளை கொடுக்கறது மூலமாக வந்துட்டு என்ன ஆகும்னா இது சுற்ற ஆரம்பிக்கும். இங்கே வழியாக ஏர் சப்ளை கொடுத்து இங்கே வைக்க போய் இது இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். இது அப்படியே ரவுண்ட் அடிச்சு சுற்றும் ரவுண்டக மாதிரி. ஓகேயா? இது வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். த கலெக்டர் மாலிக்யூல்ஸ் அட்டாச் டு த ஓர் பார்ட்டிக்கல். நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அங்கே எங்கே சோடியம் இது அந்த எக்ஸைல் ஜின்தேட் ஆட் பண்ணோம். இட்ஸ் ஆஸ் அ கலெக்டர் மாலிக்யூல். இந்த கலெக்டர் மாலிக்யூல் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த எண்ணெயும் அந்த ஓர் மிக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு ஒட்டிடும் பச்சக்குன்னு. ஒட்டினோடனே அண்ட் மேக் தேம் வாட்டர் ரிப்பலண்ட். இப்போ என்ன ஆகும்னா அதுக்கு தண்ணிக்கும் எனக்கும் ஆல்ரெடி எண்ணெயும் தண்ணியுமே லைட்டாக பிரிஞ்சு தான் கிடக்கும். இப்போது இது என்ன ஆயிடுச்சு, இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு வாட்டர் ரிப்பலண்ட்டாகவே மாற்றிடுச்சு. அந்த ஆஸ் எ ரிசல்ட் ஓர் பார்ட்டிக்கல் வெட்டட் பை ஆயில் ரைஸ் டு த சர்ஃபேஸ். நம்ம போட்ட கலெக்டர் மாலிக்யூல் வந்துட்டு அந்த இது ஓர் பார்ட்டிகல்ஸ் கூட அட்டாச் ஆகி அது தண்ணிக்கு எதிரானவனா மாற்றிடுச்சு. ஸோ தண்ணிக்கு எதிரானவனை மாற்றின உடனே தண்ணியும் எண்ணெயும் ஆல்ரெடி பிரிஞ்சு தான் இருக்கும். ஸோ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓர் பார்ட்டிக்கல் அப்படியே மேலே வந்துருச்சு. ஓர் பார்ட்டிக்கல் அப்படியே மேலே வந்துச்சு. நம்ம அழகாக அதை வாரி போட்டு ட்ரை பண்ணால் ஓர் பார்ட்டிக்கல் மட்டும் கரைச்சிருவோம். இப்போ கரைசியில் என்ன ஆகும் தெரியுமா, அந்த டஸ்ட்டு பார்ட்டிக்கலு அது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த கேன்ஜோ பார்ட்டிகல்ஸ் ஆர் ப்ரிஃபரபிளி வெட்டட் பை த வாட்டர் அட் த பாட்டம். ஓகேங்களா? இந்த சல்ஃபைடு ஓர்ஸ் ஆஃப் எ மெட்டல். இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு என்ன ஆகுனா இந்த சல்ஃபைடு ஓர் ஆஃப் எ மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டெயின் அதர் மெட்டல் சல்ஃபைடு ஆஸ் எ இம்ப்யூரிட்டி. இப்போ இம்ப்யூரிட்டியாக வேறு சல்ஃபைடு மெட்டலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம என்ன போடுறோம், சோடியம் எத்தில் ஜின்தேட் தானே இங்கே போடுறோம். ஆனால் நமக்கு என்ன வந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு சல்ஃபைடு ஒரு வந்துட்டு இம்ப்யூரிட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, டிப்ரெஸிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவாங்க. அந்த டிப்ரெஸிங் ஏஜென்ட்டோட பேர் என்ன? இது ஒரு ஹியூஜ் கொஸ்டின். இங்கே வருது பாருங்கள், சோடியம் கார்பனேட் ஆர் யூஸ் அ சென்சிட்டிவ் ப்ரிவெண்ட் ஆஃப் மெட்டல் சல்ஃபைட்ஸ். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் நல்லா கேட்பாங்க, நோண்டி கேட்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ டைமிங் எவ்வளோ போச்சுன்னு தெரியலையே, ரொம்ப நேரம் போச்சுன்னா நல்லா இருக்காது. சரி ஓகே, நம்ம இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மிச்ச வீடியோவை நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட்